அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வெயிலின் தாக்கம் பயங்கரமாக இருக்குது, சுட்டெரிச்சிக்கிட்டு இருக்கு. அரசோட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா காலையில் 9லேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் அனாவசியமாக வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு அரசு நமக்கு அட்வைஸ் பண்ணுது. கேரளா கவர்மெண்ட்டும் இன்றைக்கி அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, அனாவசியமாக யாரும் 9 to 3 வராதிங்க அப்படின்னு. வெயில் அந்த அளவுக்கு அகோரமாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லைங்க, இட்டலி, இஸ்ரேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரடங்கே போட்டிருக்காங்க. காலையில் 9லேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வராதிங்கன்னு ஊரடங்கே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கத்தை நம்ம உணர்ந்துருக்கோம், சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வெயில் மட்டும் இல்லைங்க, இப்போ மழை பார்த்தீங்கன்னா போன சென்னையில் 2-3 வருஷமாகவே வரலாறு காணாத மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாண்டும் சரியான மழை. அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 100 ஆண்டுகள் இல்லாத மழை இந்த ஆண்டு இருந்திருக்கு. அப்போ பெரும் மழை, பெரும் வெள்ளம், கடும் வெயில், பனிக்காலத்தில் கடும் பனி, இது எல்லாமே நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ 1.5லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அந்த புவி வெப்பமயமாக தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பருவமழை ஜூன் 1 ஆரம்பிக்கணும். 6% பருவமழை தடவை கூட இருக்கும் அப்படின்னு இப்போவே வானிலை ஆராய்ச்சி சொல்லிட்டாங்க. 6% கூட இருக்கும் அப்படின்னு ஜூன் 1 ஆரம்பிக்கிற பருவமழை. இந்த மாதிரி இயற்கைக்கு மாறா ஒரு நியதி இல்லாமல் அதை தாண்டி இந்த அனுபவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்கூட உணர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2 டிகிரிங்கிறது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 4 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா 2100க்குள்ள முன்னாடியே 4 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அப்போ அதை கட்டுப்படுத்தி ஆக வேண்டியதுனால தான் எல்லாருமே ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சூழலாம் வந்துச்சுன்னா மாலத்தீவு வந்து கடலுக்கு அடியில் போயிடும், மூழ்கிற அளவுக்கு அபாயம் இருக்குது. அதனால தான் மாலத்தீவு அதிபரும் சரி அவங்கெல்லாம் இப்போவே வேறு இடம், மக்களை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வேறு இடம் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பருவநிலை மாற்றம், இந்த புவி வெப்பமயமாதல், இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். முக்கியமான 2 காரணங்களை சொல்லிட்டோம். புதைவெடி எரிபொருளான பெட்ரோல், டீசல் பயன்பாடும், நிலக்கரி மூலம் நம்ம யூஸ் பண்ணுற மின்சாரம், இதுதான் நம்ம மெயினான ரீசன். அதான் இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அரசு தீவிரமான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு, உலகம் பூரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு, நமக்கு வந்து விழிப்புணர்வு இந்த மாதிரி இருக்குது. பருவநிலை மாற்றம்ங்கிறது பெரிய பிரச்சனை, நமக்கும் மட்டுமில்லை நமக்கு அடுத்த சந்ததிக்கு இது பெரிய பிரச்சனைங்கிறத நம்ம நல்லா உணர்ந்திருக்கோம். இப்போ நானும் உங்கள்கிட்ட இது சம்மந்தமாக பேசியிருக்கிறேன். இப்போ அரசு என்ன நடவடிக்கைகள் இதில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி மாற்று கண்டுபிடிச்சிருக்காங்க, எப்படி நம்ம போனால் இதெல்லாம் தடுக்கலாங்கிறத சுருக்கமாக வர இருக்கிற இன்னும் 1-2 வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். நன்றி.